ஒரு உண்மையான கல்வியை கொடுக்கக்கூடிய இடம், ஒரு உண்மையான ஆசிரியர்களுடைய தரம் எங்க இருக்குன்னா, படிக்காதவன படிக்க வைக்கிறதுல இருக்கு. நல்லா படிக்கிறவன உட்கார வச்சு படிக்க வச்சுன்னு சொல்றதுல கிடையாது. அப்ப இதை அதிகமாக செய்யக்கூடியதுல வந்து நம்ம சல்யூட் குடுக்கணும்னா, அது அரசு பள்ளி தான். அதுதான் வந்து படிக்காதவன், படிக்கிறவன் எல்லாம் மிக்ஸ்டு கிரவுட அவங்க ஒரே லெவல்ல ஹேண்டில் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு படிக்கிற மாணவர்கள் தான் வராங்க. அப்ப படிக்கிற மாணவர்களே அந்த இடத்துல நெகட்டிவா போறாங்கன்னா, அப்ப அந்த இடத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க இன்னும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் அண்டர்ஸ்டூட். ஏன்னா இந்தியா முழுவதற்கும் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ சிலபஸ்ல அவன் அப்கிரேட் ஆகுறான். ஈஸியா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எடுக்கிறான். ஆஸ் வெல் அஸ் நம்ம பேசணும்னு நெனச்ச நீட்டு, ஜேஇ இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்லாம் சிபிஎஸ்இல ஒரு கை மேலோங்கியே தான் நிக்குது. காரணம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து அந்த கம்யூனிகேஷன் மத்த ஸ்கில்ஸ டெவலப் பண்ணதுனால நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இது முழுக்க முழுக்க பெற்றோர்கள் சார்ந்த ஒரு விஷயமா தான் பார்க்கிறேன். ஆனால் கல்வியில ஒரு அடிப்படை தகுதி ஒவ்வொரு மாணவனுக்கும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். 1ஆம் வகுப்பிலிருந்து ஒரு மாணவன் 2ஆம் வகுப்பு போறான்னா, 1ஆம் வகுப்புல என்னென்ன பாடங்கள் வச்சிருக்காங்க, அது ஏன் வச்சிருக்காங்கன்னு அத பத்தின முழு கல்வி ஒரு மனிதனுக்கு இல்லாமல் அவன் 2ஆம் வகுப்பு பாடத்துல போறதுனால பிரச்சனை யூஸ் இல்ல. ஏன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் அவன் கணிதத்துல இருக்கக்கூடிய அவன் கற்றுக்கொண்ட கல்விதான், அவனுடைய அடுத்த 50 வருஷத்திற்கு அவன் வேலை பார்க்கக்கூடிய இடம் வரைக்கும் பயன்படும். அப்ப இந்த பேசிக் இடத்த அவன் விட்டுட்டு மேல வரும்போது, அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவான். அதனால அந்த இடத்தையும் நம்ம கொஞ்சம் இன்னும் எஃபோர்ட்ஸ் போட்டா நல்லா இருக்கும்ன்றது என்னோட எண்ணம்.